ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களிடத்தில் வரும்படியான கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். நீங்கள் இந்த காலை வேளையில் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருக்க தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இது வெள்ளிக்கிழமை. இன்று காலை 6 மணிக்கு சபையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதோடு காலை 10 மணிக்கு சபையிலே உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. சாயங்காலம் 6:45 மணி அளவில் வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமான நாள். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நாளை நீங்கள் தவற விடாதபடி காலை 6 மணிக்கும் 10 மணி உபவாச ஜெபத்திலும் மாலை 6:45 மணி உள்ளதான வேத பாட வகுப்பிலும் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். ஐ வில் லவ் யூ ஓ லார்ட், யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த். நம்முடைய வாழ்க்கையில் பல சுய பரிசோதனைகளை நாம் நடத்துகின்றோம். அதில் ஒன்று நாம் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரை நான் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு யாராயிருக்கிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் என்று கேட்டால், தன்னுடைய சத்துருக்களினுடைய கையில் இருந்தெல்லாம் தாவீதை கர்த்தர் விடுவித்த பொழுது கர்த்தரை பார்த்தவன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். So first of all he saw him as the strength of God. தேவனாகிய கர்த்தரை தன் பலனாய் கண்டான். அவரை பலனாய் கண்டது மாத்திரமல்ல, என் பலனாயிருக்கிற கர்த்தாவே நான் உம்மிடத்தில் அன்பு கூர்வேன் என்று சொல்லுகிறான். அதன் பிறகு கர்த்தரை குறித்து 2ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை அவன் எவ்விதமாய் காண்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் அடைக்கலம் புகும் என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி பின்னாலே கீழே வரும்பொழுது 18ஆம் 19ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லியிருக்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் நீர் என் பலனாயிருக்கிறதுனாலே எனக்கு ஆதரவாயிருந்தீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் கன்மலையாய், துருகமாய், உயர்ந்த அடைக்கலமாய், 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நம்முடையவராய் இருப்பாரே. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறது, ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு நிறைய பேர் வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ, எனக்கு பலனாகிய கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது அவர் நமது மேல் எப்படி இருக்கிறார், என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால். சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்ல முடிந்தது, என் தேவனாகிய கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கிறார். எனக்கு இருக்கிறதான சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, என்மேல் பிரியமாயிருக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அவர் ஏன் பிரியமாயிருக்கிறார்? நான் அவருடைய வசனங்களை தியானிக்கிறவன், அவருடைய வசனங்களை நேசிக்கிறவன், அவருடைய வசனங்களை கைக்கொள்ளுகிறவன், என்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்தால் உடனடியாக கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து கொள்ளுகிறவன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தபடினாலே தேவன் தாமே அவனுக்கு ஒரு பெயரை கொடுத்திருந்தார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் கொடுத்திருந்தார். அந்த தாவீது தான் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார், என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இந்த காலை வேளையிலையும் கூட உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து உங்களை தப்புவிக்க வல்லவராகிய நல்ல ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த தேவன் உங்களுக்கு என்னவா இருக்க வேண்டும்? என் பலனாகிய கர்த்தாவே, என் கன்மலையாகிய கர்த்தாவே, என் இரட்சணிய கொம்பாகிய கர்த்தாவே, என் உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தாவே. இந்த கால வேளையில என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானவராக, உரிமை பாராட்டத்தக்கதான அளவுக்கு உன்னத தேவனாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்ல ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசை பண்ணும். நீர் யாராக இருக்கிறார் என்று நன்றாய் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்றைக்கு தேவையான கிருபைகளை அளவில்லாமல் தருவீராக. துதி கனமெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். காலை 6 மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு. 10 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. மாலை 6:45 மணிக்கு வேதாகம பாடம் உண்டு. சகலவற்றிலும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you abundantly again and again and again
and again. Amen.